ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹா. ராமசேது எப்படி கட்டப்பட்டதுங்கிற கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. இந்த ராமசேது எப்படி கடலுக்கடியிலே போனது அப்படிங்கிறதுக்கு ஸ்கந்த புராணத்திலே ஒரு கதை இருக்கு. ராம பட்டாபிஷேகம் ஆயிடுத்து, சீதை காட்டுக்கு போயாச்சு, லவகுசாலாம் பிறந்தாச்சு, சீதையும் போயாச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் இந்திரனுடைய தூதர் ராமனுடைய அரண்மனைக்கு வரார். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றார். ராமர் உடனே அந்த தூதரை ஏதோ ஒரு கான்பரன்ஸ் ரூமுக்கோ எங்கேயோ கூட்டின்னு போறாரு. லக்ஷ்மணன் கிட்ட நாங்க பேசும்போது யாரும் எங்களுக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாது, அப்படி யாராவது இடைஞ்சல் பண்ணால்னா நானே அவளை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போறார். ரூம்குள்ளே போனதும் இந்திரனுடைய தூதர் சொல்றார், நீங்க பூமிக்கு வந்த அவதார நோக்கம் முடிஞ்சுடுத்து, அதனாலே நீங்க திரும்ப வந்துடணும் அப்படின்னு இந்திரன் முதலான தேவர்கள் எல்லோரும் பிரியப்படுறா அப்படின்னு சொல்றார். ராமர் சொல்றார், சரி இன்னும் 1 வருஷத்திலே வந்துடுறேன்னு சொல்லிடு அப்படின்னு. இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது வாசல்ல துர்வாச ரிஷி வரார். லக்ஷ்மணன் போய் ரிசீவ் பண்றான். துர்வாச ரிஷி சொல்றார், நான் உடனே ராமனை பார்க்கணும், கூப்பிடு. லக்ஷ்மணன் சொல்றான், மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்ண முடியாது, உடனே ராமன் இங்க வந்து ஆகணும், இல்லைன்னா சாபம் கொடுத்துருவேன், அரண்மனையில அத்தனை பேர் அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு. லக்ஷ்மணன் யோசிக்கிறான், இப்ப துர்வாச ரிஷி பேச்சை கேட்டா ராமன் கொண்டுடுவான், கேட்கலைன்னா அரண்மனையில அத்தனை பேரும் அழிஞ்சு போயிடுவான். அத்தனை பேர் அழிஞ்சு போறதுக்கு பதிலா தான் ஒருத்தன் அழியறது பரவாயில்லை அப்படின்னு தீர்மானம் பண்றார். அதனாலே அந்த கதவை தட்டி உள்ளே போய் ராமர் கிட்டே சொல்றார், இந்த மாதிரி துர்வாச ரிஷி வந்திருக்காரு. ராமன் இந்திரனுடைய தூதரை அனுப்பிட்டு துர்வாசரை வரவேற்க போறார். துர்வாசர் சொல்றார், எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு போடு. துர்வாச ரிஷிக்கு சாப்பாடு போட்டு அவர் நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறார். அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் ராமர் கிட்டே சொல்றா, என்ன மன்னிச்சிடுங்கோ, துர்வாச ரிஷி எல்லாருக்கும் சாபம் கொடுத்துருவேன்னார், அதனால்தான் அந்த மாதிரி பண்ணினேன், என்ன நீங்க சொன்ன மாதிரியே கொண்டுடுங்கோ அப்படிங்கிறார். ராமர் மனசு வருத்தப்படுறார், லக்ஷ்மணனை எப்படி கொல்றது? ராமர் சொல்றார், எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடு, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதே, முன்னாடியே நிக்காத, என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை பார்க்காம இருக்கிறதும் உன்னை கொல்றதும் ஒண்ணுதான் அப்படிங்கிறார். லக்ஷ்மணன் சரையு நதிக்கரைக்கு போய் யோகத்தில் அமர்ந்து உயிரை விட்டுடுறார், சித்தி அடைஞ்சுடுறார். லக்ஷ்மணன் போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுமே ராமனும் அதே மாதிரி உயிரை விட தீர்மானிக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு டு டூ லிஸ்ட் போட்டுக்கிறார். முதல்ல அமைச்சர்களை கூப்பிட்டு, எனக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் விருப்பமா இருந்ததுன்னா குசனுக்கு பட்டம் கட்டுங்கோ அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் விபீஷணனை போய் சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்றார். ராமர் விபீஷணன் கிட்ட, உன் ஆசைப்படி எத்தனை வருஷங்கள் வேணுமானாலும் நீ இலங்கைக்கு ராஜாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். நிரந்தர முதல்வர் மாதிரி நிரந்தர ராஜாவா பண்ணியிருக்கார். ஆனால் இந்த வாக்கு விபீஷணன் ஒழுங்கா ஆட்சி பண்ற வரைக்கும் தான். அவன் ஏதாவது தப்பு தண்டா பண்ணினானா இந்த வாக்கு அப்புறம் பொய்யாயிடும். அதனாலே போய் விபீஷணனை சந்திச்சு இந்த விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு முடிவு பண்றார். புஷ்பக விமானத்திலே ஏறி கிளம்புறார். முதல்ல கிஷ்கிந்தாலே ஒரு லே ஓவர், அங்கே போய் வானரங்களை எல்லாம் சந்திச்சுட்டு அந்த வானரங்களில் சில பேரை கூட்டிண்டு இலங்கைக்கு போறார். புஷ்பக விமானத்தை பார்த்ததுமே ராமர் தான் வரார் அப்படின்னு விபீஷணன் ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கு. விபீஷணனோடு உட்கார்ந்து பேசுறார். இந்த மாதிரி விஷயத்த சொல்றார், இந்த பாருப்பா, எனக்கு ரிலீவிங் ஆர்டர்ஸ் வந்துருத்து, நான் அடுத்த வருஷம் கிளம்பி போயிடுவேன், நீ ஒழுங்கா ஆட்சி பண்ணின்று தேவர்கள் எல்லாம் எதிர்க்காம தப்பு தண்டா பண்ணாம உங்க அண்ணா மாதிரி புத்தி மாறி போகாம ஒழுங்கா இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நீ ஏன் இலங்கைக்கு ராஜாவா இருக்கலாம். ஒருவேளை உன் புத்தி மாறி வேற ஏதாவது பண்ணினேன்னா தேவர்கள் உன் மேலே ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வருவா, ஜென்சி ப்ரொடெஸ்ட், அது இது, அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு, ஒழுங்கா நல்ல வழியிலே நல்லத்தனமா ஆட்சி பண்ணின்று அப்படிங்கிறார். விபீஷணனும் சரிங்கிறார். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றார், அந்த பக்கத்துல இருந்து யாராவது மனுஷா வந்தானா லஞ்சு கடிச்சு சாப்பிடாதீங்கோ, நானே வரதான் நினைச்சுண்டு ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கோங்கோ. அதுக்கும் விபீஷணன் சரிங்கிறார். அதுக்கப்புறம் ராமசேதுவை போய் பார்வையிடுறார். பார்வையிட்டு சொல்றாரு, இங்க சிவலிங்கம் வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு. தன் ஆசைக்கு இங்க சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்றார். 10 நாள் அங்கே தங்கி இருந்துட்டு விபீஷணன் கிட்டே விடைபெற்று கிளம்புறார். அந்த சமயத்திலே விபீஷணன் சொல்றான், ராமா, இந்த ராமசேது இனிமே தேவையில்லை, இந்த பாலம் இங்க இருக்கிற வரைக்கும் மனித நடமாட்டம் அதிகமா இருந்துட்டுதான் இருக்கும். ஒண்ணு இந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்றதுக்காக வருவா, இல்லைன்னா இலங்கையிலே செல்வம் அதிகமா இருக்கு சம்பாதிக்கணுங்கிற பேராசையில வருவா, எப்படி மனிதர்கள் வந்துட்டேதான் இருப்பா. அப்படி வர்ற ஏதாவது ஒரு மனுஷனை இங்க ராட்சசன் யாராவது அடிச்சு சாப்பிட்டான்னா நான் உனக்கு கொடுத்த வாக்கு பொய்யாயிடும். அதனால இந்த பாலம் தேவையில்லை அப்படிங்கிறான். ராமரை யோசிச்சு பாக்குறார், அதுதான் சரின்னு படுறது. தன்னுடைய அம்புகளாலேயே தான் கட்டிய பாலத்தை தகர்த்து எரிஞ்சுடுறார். ராமசேது அந்த லிங்கத்தோடு சேர்ந்து கடலுக்கடியிலே போன கதை இதுதான். கதையை கேட்ட எல்லோருக்கும் நன்றி.
நம பார்வதி பதி ஹர ஹர மகாதேவா.